என்னோட ஃப்ரெண்டு வந்து அப்ராட்லேருந்து வந்திருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, "உன்ன மிஸ் பண்ணேன்னு." இவங்களும் வந்து மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. "இந்தா ஃபர்ஸ்ட்டு நீ பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிடு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து குடுப்பாங்க. அங்க வந்து ஹீரோ வருவாரு. வந்ததுக்கு அப்புறமா, "நீ எங்க இங்க?" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாரு. அதனால ஹீரோவுமே வந்து பக்கத்துல உட்காருவாரு. ஹீரோயின் அப்படியே எதுவுமே புரியாத மாதிரியே முழிப்பாங்க. "இல்ல என் கம்பெனி பக்கத்துல இருக்குதா, அதனால தான் வந்து இங்கேருந்து கம்பெனிக்கு போக கன்வீனியன்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து இங்க நிற்கிறேன்" அப்படிம்பாங்க. "உண்மையாவா? நீங்க 2 பேரும் ஒண்ணா இருப்பீங்கன்னு நம்ப முடியல" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "உங்க 2 பேருக்கு இவங்கள தெரியுமா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "இது வேற யாரும் இல்ல. என் கசின் தான். நீங்க 2 பேரும் ஒண்ணா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்பவே இல்லைன்னு" அவ ஃப்ரெண்டு சொல்றா. "என்ன நீங்க ரிலேட்டிவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. "என்ன நீ இப்ப கொஞ்ச நாளாவே வர வர இப்படி இருக்க" அப்படிங்கிற மாரி ஏதோ கேட்குறாங்க. ஆனாலுமே ஹீரோ வந்து அவங்களுக்கு "ஆரஞ்ச சாப்பிடு உனக்கு பிரெயின் வளரும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவர் வாயில வந்து ஆரஞ்ச வந்து திணிச்சு விட்டுறாரு. அப்ப அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு மாரி பார்க்குறாங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க. "உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சின்ன வயசுல வந்து யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போனாங்க. தெரியுமே. மொத்த குடும்பமுமே பைத்தியமா அலைஞ்சுச்சு. நான் எங்கேயோ ஓடி போயிட்டேன்னு சொல்லிட்டு. அப்ப நான் பசியில வந்து ரோட்ல உட்காந்துருந்தேன். அப்ப வந்து இவ தான் வந்து எனக்கு சாப்பாடுலாம் குடுத்து வந்து என்ன காப்பாத்துனா" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாரு ஹீரோ. "அத நான் மறக்கவே முடியாது. உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப அதனால நீங்க 2 பேரும் இப்ப கனெக்ட்ல தான் இருக்கீங்களாம்பாங்க. "கனெக்ட்லலாம் இல்ல. அவளுக்கு நான் யாருன்னே தெரியல. அதனால அவளுக்கு இத புரிய வைக்கணும்" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. "சரி சரி புரிய வை" அப்படிங்கிற மாரி அவ சொல்லுவா. "நானே சொல்ற வரைக்கும் நீ சொல்லிறாத. இத சீக்ரெட்டாவே வையும்பா." அதுக்கு அவ கசின் சொல்லுவா, "சரி ஓகே எனக்கு இவ்ளோ அமௌண்ட் மட்டும் குடு" அப்படிங்கிற மாரி கேட்பா. அதான் சொல்லுவா, "நீ அப்ராட்ல போய் பணத்த எப்படி பறிக்கணும்னு தான் கத்துக்கிட்டியாம்பா." அப்ப அவ கசின் வந்து சிரிப்பா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க சோசியல் மீடியால. அவங்க பார்த்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவரு பெரிய கம்பெனியோட ஓனர் அப்படிங்கிற மாரி தெரிஞ்சிரும். அதனால அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வந்து இத பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அவன் சொன்னது எல்லாமே வந்து பொய்யா தான் இருக்கு. அவன் ஒரு ஃப்ராடா இருக்கிறான். இவன் எதுக்கோ வந்து ஓடி வந்திருக்கா இங்க. என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம அவளோட கசின்னு வேற சொல்றான். இவன் ஃபேமிலி ரொம்ப ரிச்சா இருக்கு. ஆனாலுமே இவன் இதெல்லாம் சொல்லவே இல்ல. இவன் ஏன் ஐடென்டிட்டிய மறைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம இவனுக்கு வந்து நெறைய ரூமர்ஸான டசன் ஆஃப் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கிறாங்க. இது உண்மையா பொய்யான்னு தெரியல. அதையுமே வந்து கண்டுபிடிக்கணும். ஆனா இவன் நல்லவன் இல்லைன்னு மட்டும் தெரியுது. இவன் ஒரு பிளே பாய் போல அப்படிங்கிற மாரி வந்து இவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. "என் கூட ரொம்ப நாளா தூங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தியா?" அப்படிங்கிற மாரி ஹீரோவ பார்த்து கேட்கறாங்க. ஹீரோ வந்து, "ஏன் நீ சடனா இப்படியெல்லாம் கேட்கற?" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. "ஏனாச்சு? என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நெறைய பேர் வந்து உன் மேல அஃபையரா இருக்கு. நான் இன்டர்நெட்ல செக் பண்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "உன்னோட ஐடென்டிட்டி ஏன் மறைச்சிட்டு இருக்க? நீ பார்த்தது எல்லாமே வந்து ரூமர் தான். எல்லாமே ஃபேக் தான். அது ஒண்ணும் உண்மையே இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனாலுமே நான் என்ன முட்டாள்ன்னு நெனச்சு என்ன சீக்கிரம் ஏமாத்தலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நம்ப மாட்டாங்க. இவர வந்து தப்பான ஆளுன்னு நெனச்சுட்டு தான் வந்து "நீ ஐடென்டிட்டிய மறைச்சிட்டு இருக்கிற. நீ ஃபர்ஸ்ட்லேருந்தே நீ ஒரு பொய்யா தான் இருக்கிற. பொய்யா சொல்ற" அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க. ஹீரோவும் எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க. "நான் ஏன் என் ஐடென்டிட்டிய மறைச்சுட்டேன்னா, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுக்கு மறைச்சிட்டேன்னா, நான் அத நீ நம்பாத. அதெல்லாம் வந்து இன்டர்நெட்ல பார்க்கறதெல்லாம் ஃபேக்" அந்த மாரி எல்லாம் ஹீரோ சொல்லுவாரு. ஆனாலுமே ஹீரோயின் வந்து எதையுமே நம்பாம, "நீ ஒரு பிளே பாய்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர வந்து வீட்ட விட்டு தொரத்தி விட்டுருவாங்க. ஹீரோ ஆஃபீஸ்ல இருப்பாங்க. அவங்க அசிஸ்டன்ட் அதான் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கேட்பாங்க. "இப்ப என்ன நடந்துச்சும்பாங்க?" அவ என்ன பிளே பாய்ன்னு நெனச்சு இன்டர்நெட்ல பார்க்கறதெல்லாம் உண்மைன்னு வந்து நெனச்சுட்டு, என்ன வீட்ட விட்டு தொரத்தி விட்டுட்டா அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "அப்படியா? இப்ப நம்மளோட நெக்ஸ்ட் பிளான் என்ன?" அப்படிங்கிற மாரி அவங்க பிஏ கேட்பாங்க. இதெல்லாம் உண்மை இல்லைன்னு அவளுக்கு வந்து புரிய வைக்கணும். அது மட்டும் இல்லாம டிஸ்டன்ஸ்ல இருந்தா தான் வந்து சீக்கிரமா லவ் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருவாரு. இங்க ஹீரோயின் வந்து அவன் இருக்கானான்னு சொல்லிட்டு ரூம்ல போய் பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க சண்டை போட்டதிலேயே வந்து அவரு வீட்ட விட்டு வெளிய போயிட்டாரு. இவன்லாம் சரியான பிளே பாய். இவனுக்கு வொர்த்தே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லி இவங்களுக்கு அப்படியே ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கோவம் வரும். அப்பதான் அவங்க வந்து இவங்கள பத்தி காமிச்சு அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, "இங்க பாரு நீ பார்த்தது எல்லாமே வந்து ரூமர் தான். எப்பவுமே இவருக்கு இப்படிதான் வரும். இவரு வந்து அந்த பொண்ணு இருக்கால்ல அதான் ஃபியான்சி. அவ தான் வந்து இப்படியெல்லாம் வந்து இவர பத்தி தப்பான ரூமர்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறா. நீ நினைக்கிறது எதுவும் எல்லாமே தப்பு" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "ஐயோ! எல்லாமே கோஇன்சிடென்ட்டா ஆயிருச்சே. அப்படின்னா நான் மறுபடியும் அவர கான்டாக்ட் பண்ணணும்" அப்படிங்கிற மாரி சொல்றா. "இங்க பாரு நான் வந்து மீடியாலயே வந்து இதெல்லாம் ரூமர்ன்னு சொல்லி அவங்க சொல்றத வந்து கண்டுபிடிச்சுட்டேன். வேணா இங்க பாரு" அப்படிங்கிற மாரி சொல்லி அவங்க மொபைல் எடுத்து யாரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. யாரோ அந்த ஃபியான்சி தான் வந்து காசு குடுத்து அவர பத்தி சோசியல் மீடியால தப்பா போட சொல்லியிருப்பாங்க. அது இப்ப தான் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வந்து இப்போ அவர் ரென்ட்டுக்கும் இல்ல. எனக்கு இப்ப காசு வேற இது பண்ண போது. இவங்க வந்து ஹீரோயின் வந்து நாவல் எழுதுறாங்க தெரியுமா? அதனால காசு வருமா? என்னன்னு எனக்கு காசு பத்தாதே. இப்ப என்ன பண்றது? எங்க அம்மாவுக்கு வேற ட்ரீட்மெண்ட் இருக்குது. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்து ஹீரோயின் வந்து ஃபீல் பண்றாங்க. அப்பதான் சொன்னாங்க, "எங்க கம்பெனில வந்து பிரசிடென்ட்க்கு அசிஸ்டன்ட் ஒர்க் இருக்கு. வேணா நீ ட்ரை பண்ணி பாரும்பாங்க."
அப்படிம்பாங்க. இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு வருவாங்க. அசிஸ்டன்ட் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என் பேர் உங்க பேரை சொல்ல வருவாங்க. கரெக்டா வந்து ஹீரோ திரும்பிடுவாரு. நீ தானே, எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படிம்பாங்க. உனக்கு எனக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு போவாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ சொல்லுவாரு. இங்க பாரு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஈஸியாலாம் கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை, எதா இருந்தாலும் டைரக்டா சொல்லுங்க, நான் இந்த இன்டர்வியூக்கு தான் வந்தேன், அசிஸ்டண்டா இருக்கணும்னா வேலை கொடுங்க, இல்லாட்டி போய்க்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அதுக்கு தான் ஹீரோ பக்கத்துல வருவாருங்க. நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க, நான் நார்மலா பேசுறதுக்கு இங்க வரல, நான் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக தான் இது பண்றேன், உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருந்து வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாரு. இந்த ஜாப் வந்து அவ்வளோ ஈஸியா இல்ல, இது வந்து கொஞ்ச நாள் வந்து நீங்க இது பண்ணி பாருங்க, ஒர்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்க எடுத்துக்கங்க, உங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதனால ட்ரையல் பீரியட் இவ்வளோ இருக்கு, அந்த ட்ரையல் பீரியடை மட்டும் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து ரொம்ப அதிகமாக தருவேன், ட்ரிபிள் மடங்கு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பர்சனல் விஷயத்தெல்லாம் இங்கே வந்து பேசக்கூடாது, ஆஃபீஸ்னா ஒர்க் விஷயத்தை மட்டும்தான் பேசணும், கண்டிஷன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவன் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறான், அதனால இந்த கண்டிஷன் ஓகே, ஏன்னா நம்ம காசு தானே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஹீரோயினும் வந்து நீங்கள் சொன்ன கண்டிஷனுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேலையில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து நினைச்சு பாக்குறாங்க, நீ உண்மையாவே வந்து நல்ல பர்சன் தான் போல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல உங்ககிட்ட ஒரு அனதர் கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட மறுபடியும் எப்போ க்ளோஸா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்க, ஒர்க்கை பத்தி மட்டும் தான் பேசணும், மற்றபடி எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா, எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஹீரோயினும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இங்க வந்து ஆஃபீஸ்ல வந்து இவங்க ஏதோ டீயோ ஏதோ ப்ரிப்பேர் பண்ண வருவாங்க. அப்போ ஒருத்தர் வந்து நான் ஹெல்ப் பண்ணவா அப்படிம்பாங்க. தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதை வந்து ஹீரோ வந்து பார்த்துருவாரு, இவங்க ரெண்டு பேர் பேசுறது. நாளைக்கு ஒருத்தவங்க கூட மீட்டிங் நைட் இருக்கு, அதனால ரெடி ஆயிருன்னு சொல்லுவாங்க. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஹீரோயினும் வந்து ஒரு மீட்டிங்காக போயிருப்பாங்க. இவங்களுக்கு இவரு தான் வந்து ரொம்ப பிசினஸ் கொடுக்குறவரு. என்னன்னா ஹீரோ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிறாரு, இது அதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, இவரை சுத்தி நிறைய டேலண்டட் பீப்புள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயினும் சொல்லுவாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோனா 10 மில்லியன் ஒர்த் உள்ள ப்ராஜெக்ட் தான் வந்து இவருக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராஜெக்டை கொடுத்தங்காட்டி நம்ம 3 பேரை ட்ரிங்க்ஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நம்ம மட்டும் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், அவங்களை ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவாரு. அப்ப ஹீரோயின் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஹீரோவை வந்து பாப்பாங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தன் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு வந்து சொல்லுவான், நான் கேள்விப்பட்டேன் 10 பில்லியன் ஒர்த்துள்ள ப்ராஜெக்ட் வந்து நேற்று கிடைச்சிருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் சொல்கிறாங்க, கங்க்ராச்சுலேஷன் வாங்க, தேங்க்யூ, இதுக்கு மெயின் காரணம் நான் இல்லை, எம்டி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுவாங்க. இவங்க எம்டி ரூமுக்கு போயிட்டு கதை தட்டலாமான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆனாலுமே ஹீரோவும் அவங்க கசினும் பேசுறதை சரி வெளியே இருந்து ஒட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. என்னன்னா வந்து இவ்வளோ பில்லியன் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு, என்கிட்ட நீ சொல்லவே இல்லை, அதுக்கெல்லாம் காரணம் அவதானவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அவள் தான் நிறைய எஃபர்ட் போட்டு இதெல்லாம் இது பண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து அவ சொல்லிட்டு இருப்பான். சரி, 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட்டை வந்து அவளுக்கு எப்பதான் சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படியே ஹீரோயின் வந்து ஷாக் ஆகி நிற்பாங்க. என்னன்னா வந்து இவரை வந்து யாரோ கடத்திட்டு போயிருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் தான் வந்து இவரை அந்த சைடு போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து இவங்கள பார்த்துட்டு என்ன இப்படி இருக்கிற, பசிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் வந்து கொடுத்துட்டு உங்க வீடு எங்க இருக்குதுன்னு சொல்லு, நான் போய் உங்க வீட்டில் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து ஹீரோயின் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஹீரோவுமே அந்த பால் அந்த பிரெட் எல்லாத்தையுமே வாங்கி வந்து சாப்பிடுவாங்க. இதனால தான் வந்து ஹீரோ வந்து ரொம்ப சீக்ரெட்டாகவே இத்தனை வருஷமா ஹீரோயினை வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. எல்லாமே அவ கசின்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அப்புறம் கடைசியா எங்க அப்பா அம்மா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்க என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனாலுமே நான் அப்ப இருந்து நாங்க 2 பேரும் பிரிஞ்சுதான் இருந்தோம். 10 வருஷமா தேடினேன், கண்டுபிடிக்கவே முடியல, அவ வேற இடத்துக்கு போயிட்டா, மறுபடியும் 10 வருஷமா தேடினேன், கண்டுபிடிக்க முடியல, கடைசியா எப்படியோ இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி அவளை வந்து கண்டுபிடிச்சிட்டேன், அதனாலதான் நான் போய் அவங்க வீட்டுல இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றா. சரி அப்புறம் எதுக்கு நார்மலா கம்பெனில இல்ல 2 பேரும் ஏன் இப்படி பண்றீங்கிறான். அவளே ஒரு ரைட்டர் தெரியுமா, அவ வந்து நிறைய பேர்த்து கூட அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறா, அவ வீட்டுல கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கட்டும் தான் நான் நினைச்சேன், மத்தபடிலாம் வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறான். சரி இப்ப என்ன பண்ண போறீங்க, உனக்கு என்கேஜ்மெண்ட் வேற பண்ண போறாங்க அப்படிங்கிறாங்க. என்கேஜ்மெண்ட் வந்து ஃபேமிலியா முடிவு பண்ணதுதான், அதை நான் அவ ரொம்ப ட்ரபிள் பண்றா, இதுல இருந்து நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ வந்து அவகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து வெளியே நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ சீக்கிரம் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணிடு, இல்லாட்டி உங்க 2 பேருக்குள்ள ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் அவங்க கசின் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு ஹீரோயின் வந்து கதவு தட்டுறாங்க. யாரான்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பாக்குறாங்க. ஹீரோயின் தான் வந்து வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கூப்பிடுறாரு. அதனால ஹீரோயின்மே வந்து உள்ள வந்துடுறாங்க. ஏய் நீ எப்ப இங்க வந்த, ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. இல்ல லாட்டரியில வின் பண்ணிட்டேன்னா அது சொல்றதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க.
இல்ல இவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டு, ஓ! அப்படியா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து இந்த ப்ராஜெக்ட் விஷயமா இவர்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இவ்ளோ பில்லியன் ப்ராஜெக்ட் குடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ற விதமா வந்திருப்பாங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட் குடுத்தவர் வந்து தப்பா புரிஞ்சுக்குவாரு. "என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க. நான் ட்ரீட் பண்றேன். இந்த ப்ராஜெக்ட் குடுத்த பெனிஃபிட்ட நான் உங்களுக்கு தரேன். அது போதாதா உங்களுக்கு?" அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கேட்பாரு. ஆனாலுமே இவரு வந்து அதெல்லாம் இல்ல. "உனக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணும்னா வந்து உன் அசிஸ்டன்ட் ஒரு நாள் வந்து என் கூட ஸ்டே பண்ணணும். அப்பதான் நான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுவேன். அந்த கண்டிஷனுக்கு ஓகேன்னா சொல்லு. நம்ம இந்த ப்ராஜெக்ட் கன்டின்யூ பண்ணலாம். இல்லாட்டி வேணாம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து, "சரி இந்த பிசினஸ்க்காக ஓகே. எனக்கு இந்த கண்டிஷனுக்கு ஓகே." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. "தயவு செஞ்சு இந்த கான்ட்ராக்ட்லாம் கேன்சல் பண்ணிறாதீங்க. நான் நீங்க சொல்ற மாரி நடந்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுவாங்க. இவரு வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆனாலுமே ஹீரோக்கு வந்து இது சுத்தமா புடிக்காது. "நீங்க இந்த இத வேணாலும் கேன்சல் பண்ணிருங்க. ஆனா நீங்க சொல்ற மாரிலாம் நான் வந்து பண்ண முடியாதுன்னு" சொல்லிருவாரு ஹீரோ. ஹீரோயினும் ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால ஹீரோயின அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து படுக்க வைப்பாங்க. "நீ ஃபர்ஸ்ட் நல்லா ரெஸ்ட் எடு. எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு" சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து அப்படியே பக்கத்துல உட்காருவாங்க. ஆனா ஹீரோயினுமே வந்து அப்படியே எந்திரிச்சுருவாங்க. "ஏன் இந்த டீலுக்கு நீ வேணான்னு சொல்ற? இந்த டீல் கிடைச்சிருச்சுன்னா இப்படி கெட்டவங்க ஏதாவது பண்ணதான் செய்வாங்க. ஆனா உங்க ட்ரீம் அச்சீவ் பண்ணணும்ல." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "உன்னால ஒரு தப்பு நடந்ததா எனக்கு இந்த வேலை கிடைக்கணும். எனக்கு இந்த வேலையே தேவையில்லைன்னு" சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறாரு. ஆனாலுமே ஹீரோயின் வந்து, "இல்ல இருக்கட்டும், பரவால்ல. உனக்காக நான் இது பண்ண மாட்டேனா?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, "ஒர்க் ஹவர்ஸ்ல எந்த ஃபீலிங்கும் இல்லைன்னு சொன்னீங்கம்பாங்க. இங்க பாரு இது ஒர்க் ஹவர்லாம் இல்ல, முடிஞ்சு போயிருச்சு." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இப்ப என்ன வேணா நீ கேட்கலாம். நானும் சொல்லுவேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கு தான் வந்து ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனா ஹீரோ வந்து அப்படியே பக்கத்துல போவாங்க. "நீ ஒண்ணும் எனக்கு கிஸ் பண்ண ஒண்ணும் தேவையில்ல." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "ஏன் பயப்படுறியா? கிஸ் பண்ணா நீ விழுந்துருவேன்னு நெனைக்கிறியா?" அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து கேட்பாங்க. ஆனாலுமே அப்படியே 2 பேரும் வந்து க்ளோஸா இவங்களுக்குள்ள வந்து ரொமான்ஸ் நடக்க ஸ்டார்ட் ஆயிரும். மார்னிங் ஆயிரும். ஹீரோயின் எந்திரிச்சு டைம் பார்ப்பாங்க. 9 மணி ஆயிரும். "இங்க பாருங்க 9 மணி ஆயிருச்சு. எந்திரிங்க எந்திரிங்கன்னு" சொல்லிட்டு எழுப்புவாங்க. அப்ப ஹீரோ வந்து எந்திரிச்சுட்டு, "ஐயய்யோ! 9:30க்கு வேற அந்த கான்ட்ராக்ட் வேற சைன் பண்ணணுமே. ஐயய்யோ! டைம் ஆயிருச்சேன்னு" சொல்லிட்டு, "நீ அப்புறமா வா நான் போறேன்னு" சொல்லிட்டு ஹீரோ வந்து அவசர அவசரமா ஓடிருவாரு. ஹீரோயின் அப்படியே வந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஆஃபீஸ்ல வேலை செய்றவன் வந்து கூப்பிடுவான். "இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயா இருக்கீங்களா? நம்ம 2 பேரும் சாப்பிட வெளிய போலாமாங்க?" "சாரி, இன்னைக்கு நைட் என் பாய் ஃப்ரெண்ட் கூட வெளிய போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "என்ன உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா?" அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் கேட்பான். "ஏன் உனக்கு என்ன பிரச்சனைம்பாங்க." கரெக்ட்டா அங்க வந்து ஹீரோ வந்துருவாரு. "போய் அங்க உனக்கு குடுத்த வேலைய ஃபர்ஸ்ட்டு போய் பாரு." அப்படிங்கிற மாரி சொல்லிருவாரு. அவனும் வந்து சரி நான் போய் பார்க்கறேன்னு சொல்லிட்டு போயிருவான். அப்பதான் இவங்க வருவாங்க. "எங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறீங்கன்னு சொன்னீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏதோ இப்ப பாய் ஃப்ரெண்ட் கூட வெளிய போறேங்கிற மாரி சொன்ன. யாரு உன் பாய் ஃப்ரெண்ட்? அதுக்குள்ள நீ கண்டுபிடிச்சிட்டியா?" அப்படிங்கிறாங்க. "ஏதாவது கெஸ் பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "கெஸ்ஸா? எந்த கெஸ்ஸும் இல்லையே." "அப்படின்னா இப்போதைக்கு நான் தான் உன் பாய் ஃப்ரெண்டுன்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. "நீ தான் எந்த ஒரு ஆம்பளையுமே வந்து உன்கிட்ட நெருங்க விட மாட்டியே." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் க்ளோஸ்ல இருக்கிறது வந்து அங்க யாரோ வந்து ஃபோட்டோ எடுத்துருவாங்க. ஆனாலுமே இந்த கெட்டவ இருக்கா பாரு, கெட்டவளுக்கு தான் இந்த ஃபோட்டோவ வந்து அனுப்பியிருப்பாங்க. இந்த கெட்டவளுமே வந்து ரொம்ப கெட்டவ தான். இவளுக்கும் யார் கூடயோ வந்து கனெக்ஷன்லாம் இருக்கும். இவ வந்து என்னன்னா, அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னங்காட்டி வந்து யாருக்கோ காச குடுத்து அவன் ஷேர்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாகணுங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டா. அதனால ஹீரோயின மீட் பண்றதுக்காக வந்திருப்பா. "ஆமா எதுக்கு நீங்க இன்னைக்கு வந்தீங்க? என்ன விஷயம் சொல்லுங்கம்பாங்க." "நம்ம 2 பேரும் வந்து டீல் பேசலாம்." அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லுவாங்க. "நீ பேசாம அவன விட்டு போயிரு. இந்தா செக் எடுத்துக்கோ. 5 மில்லியன் தரேன். இத வாங்கிட்டு அவன விட்டு போயிரு. உனக்கு இப்ப காசு தானே வேணும்." அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. ஹீரோயின் வந்து செக்க வாங்கி பார்த்துட்டு, செக்க வந்து கிழிச்சு தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்படியே இவ ஃபியான்சிக்கு வந்து ரொம்ப அப்படியே கோவம் வரும். "இங்க பாரு காசெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நாங்க ஏதாவது ப்ராப்ளத்த கண்டுபிடிச்சுப்போம்பாங்க." "இங்க பாரு நீங்க 2 பேரும் கல்யாணம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஃபேமிலியா முடிவு பண்ணது. நான் தான் அந்த குடும்பத்துக்கு டாட்டர் இன் லா." அப்படிம்பாங்க. "அதனால என்ன?" அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோயின் கேட்பாங்க. ஆனாலுமே இவ வில்லி வந்து இவ ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு கடுப்பாயி போயிருவா. ஹீரோயினுமே அப்படியே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்கள வர சொல்லியிருப்பாங்க. ஃபியான்சிய பத்தி ஏதாவது டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி அவன் என்கேஜ்மெண்ட்ட நிறுத்துறதுக்கு தான் இவங்க 3 பேரும் வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க இங்க. சரி அவள பத்தி ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா அந்த எவிடன்ஸ வச்சு நம்ம இந்த இது பண்ணிடலாம். அவ டிசிப்ளின் இல்லைங்கிறது இல்ல அப்படிங்கிற மாரி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து ஹீரோ வந்து ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவங்க அம்மா தான் வந்து கால் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இந்த மேரேஜ பத்தி அவங்க பேசுறதுக்கு வராங்க. "எவ்வளோ நாளா நீ டிசைட் பண்ணிட்டு இருப்ப? மாத்தணும்லாம் நினைக்காத. கண்டிப்பா உனக்கு அவ கூட தான் கல்யாணம் ஆகணும்பாங்க." "அம்மா என் வாழ்க்கை என்னன்னு நானே முடிவு பண்ணிக்கிறேன். எனக்கு அவ கூட கல்யாணம் பண்ண விருப்பம் இல்ல. நான் ஒருத்தர லவ் பண்றேன். அவள தான் கல்யாணம் பண்ணிப்பேன்." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனாலுமே அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோவ.
ஹீரோவும் அவர் முடிஞ்ச அளவுக்கு வந்து சொல்லி பார்ப்பாங்க. அப்பதான் இவங்க 3 பேர்த்துக்கிட்டே வந்து இந்த ஃபையான்சி வந்து யார் யார் கூட தப்பா இருக்கிற மாதிரி போட்டோஸ்லாம் வந்து எவிடன்ஸா கிடைச்சிருக்கும். இந்த ஆள் யாருங்கிறத கண்டுபிடிச்சு இவனை வச்சு நம்ம என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க இவங்க எல்லாருமே. ஆனா இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இது பண்ணுவாங்க. சரி இவனுமே வந்து அவ அசிஸ்டன்ட் தான் இவங்க 2 பேருக்குள்ளதான் ரிலேஷன்ஷிப் இருக்கு, இதை வச்சு நம்ம என்கேஜ்மெண்ட் நிறுத்திடலாம்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் வந்து பிளான் போட்டுட்டாங்க. ஹீரோயின் வந்து வீட்டில் உட்காந்து சிஸ்டம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ வருவார். ஹீரோ வந்ததுக்கு அப்புறமா வா நம்ம 2 பேர் வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எங்கே போகிறதுக்கு கூப்பிடுறீங்க, வாங்க எங்கேயாவது போயிட்டு வரலாம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோயின் சொல்லுவாங்க, இப்ப நம்ம 2 பேர் சேர்ந்து வெளியே சுத்துறதை யாராவது பார்த்தோம்னா பிரச்சனை ஆயிருமாங்க, பார்த்துட்டு போறாங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ டென்ஷன் ஆவாரு. நீங்க ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகுங்க, இந்த உங்க என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறதுக்கு வந்து நாங்க கொஞ்சம் எவிடன்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த பிளானை வச்சு இது பண்ணிடலாம், அதுக்கப்புறம் இதை காமிச்சு என்கேஜ்மெண்ட்டை இது பண்ணிடலாம் அப்படிம்பாங்க. இல்ல எங்க ஃபேமிலி அப்படி என்னன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கல்யாணத்தை பண்றதுக்கான காரணமே வந்து அவங்க 2 பேரும் பிசினஸ்ல இது பண்றதுக்காக தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகி பேசுவாரு. இங்க பாருங்க, நீங்க எதுவும் வீட்டுக்கு கவலைப்படாதீங்க, நான் பிளான் வச்சிருக்கேன், நான் பாத்துக்கிறேன், என்ன நம்புங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. என்ன பிளான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாங்க, ஆனா ஹீரோயின் சொல்ல மாட்டாங்க. வீட்டுல வந்து ஹீரோவோட கசின், ஹீரோவோட அம்மா, இந்த ஃபியான்சியோட அப்பா எல்லாருமே வந்து கல்யாணத்தை பற்றி தான் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க சின்ன வயசுல இருக்கும் போதே இந்த மேரேஜை பற்றி நாங்கள் இது பண்ணிட்டோம், நீ வந்து வீட்டுக்கு வந்துருமா, உன்னை நான் பொண்ணு மாதிரி நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. எங்கே அவருன்னு கேட்பாருன்னு வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரி அவர் வந்துட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து எங்கே அவன் அப்படிம்பாங்க, அங்கே ஏதோ கார் சவுண்டு கேட்குது இல்லை, அவன் தான் வந்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த டைம் வந்து அந்த ஒருத்தன் கெட்டவன் வந்துடுவான். என்ன நீ உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான் அவளை பார்த்து. ஆஹா இல்லப்பா, இது யாருன்னே எனக்கு தெரியாது, இவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படிம்பாங்க. ஏய் நான் தான் உன் ஆளு, என்ன சொல்லிட்டு இருக்க, பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு, நீ தான் இங்க என்கேஜ்மெண்ட் இங்கே நடக்குது வான்னு சொல்லி நீ தானே வர சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அப்பா அப்படியே இவளை பார்த்து ஒரு மாதிரி இருப்பாங்க. என்ன நீ என் கூட பழகிட்டு என்ன ஏமாத்திட்டு ஒன்னொருத்தன் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா, நீ நான்சென்ஸ் மாதிரி பேசாத, ஃபர்ஸ்ட் நீ வெளியே போங்கிறாங்க. யாரு நான் நான்சென்ஸா, இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேர் ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அப்படி டேபிளில் விட்டு எரிஞ்சிருவான். ஆனால் அவள் வந்து அதெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் உண்மை இல்லை, நம்பாதீங்க, இதெல்லாம் இல்லைங்க ஆண்டி நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் சொல்லுவா. ஆனாலுமே அவங்க அம்மா வந்து இதெல்லாம் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை, நீ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ற, அதனால நீ கண்டிப்பா என் குடும்பத்துக்கு மருமகளால வர முடியாது, நீ சரியான ஏமாத்துக்காரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து இந்த கல்யாணத்துக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டா. அப்பதான் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் வருவாங்க. இங்க பாருங்க, உங்க 2 பேர் ஃபேமிலி கூட தான் என்கேஜ்மெண்ட்னு முடிவு பண்ணீங்கல்ல, ஆனா அதெல்லாம் நடக்கவே நடக்காது, இவளே ஒரு கெட்டவ, நாங்க 2 பேரும் தான் லவ் பண்றோம், ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அந்த ஃபியான்சியோட அப்பா வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அவளை கூட்டிட்டு வெளியே போயிடுவாரு. அந்த ஃபியான்சியுமே வந்து அந்த ஆளை அப்படியே வந்து முறைச்சிட்டு வந்து வெளியே போயிடுவா. அந்த ஆளுமே வந்து ஏய் என்ன இது, நில்லு அப்படிங்கிற மாதிரி போயிடுவான் அவனும். ஹீரோவோட அம்மா கேட்பாங்க, என்ன நீடா பிளான் பண்ணி வந்து கல்யாணத்தை வந்து நிறுத்திட்டியா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த ஒரு பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா ஒத்துப்பனா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்பதான் கசின் சொல்லுவா, ஆன்ட்டி இதெல்லாம் நான் தான் வந்து கண்டுபிடிச்சேன், இவங்க 2 பேருக்குள்ள தப்பான உறவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் போய் அவளை மீட் பண்ணி இவன் இங்க வர சொன்னது அது எல்லாத்தையுமே வந்து இவன் கசின் வந்து பிளாஷ்பேக்ல நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அவ கெட்டவ, அவ ரொம்ப சீட் பண்றா, அவளை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், அதுக்கு போய் இவங்களை திட்டுறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன இது, இவ பண்ணது மட்டும் கரெக்டா, அவங்க எவ்வளவு பெரிய ஃபேமிலி தெரியுமா, ஆனாலுமே இவ வந்து மருமகளா வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கூட இதே இல்லை, இவ வந்து இதா இப்படிம்பா, ஆனாலுமே இவ வந்து சரி உங்க நிலைமை புரியுது, நான் வந்து உங்க குடும்பத்துக்கு மருமகளால வரணும்னு ஆசைப்படல, உங்க பையனுக்கு நான் மேட்சே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவா. ஹீரோயின் ஒரு மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவ பையனை கூட்டிகிட்டே வெளியே போயிடுவா. சீக்கிரமா பாருங்க, உங்க 2 பேர்த்தையும் நான் சேரலாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் டென்ஷனாகி உட்காந்துருவாங்க. ஹீரோ ஹீரோயினும் கம்பெனில வந்து பேசிட்டு இருப்பாங்க. சடனா வந்து ஹீரோ கம்பெனில இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே வந்து லோ ஆயிட்டு இருக்கும். ஏன்னா சப்ளையர் எல்லாருமே வந்து ஒழுங்கா சப்ளை பண்ண மாட்டாங்க. அதனால இங்க ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு கரெக்டா வந்து அவங்க அம்மா வந்துருவாங்க. இப்ப என்ன நடக்குது தெரியுமா, இப்ப வந்து எல்லா ஸ்டாக்குமே வந்து கையை மீறி போயிட்டு இருக்கு, இது எல்லாத்துக்கும் காரணம் ஆல்ஃபி, அவள்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்டேன்னா வந்து அவ இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அம்மா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, இதுக்கு சொல்யூஷன் நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவா. சொல்யூஷன் மட்டும் கண்டுபிடிக்காம இருந்து பாருங்க, நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு நான் அளவே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கத்திட்டு போயிடுவாங்க. ஹீரோ வந்து சப்ளையருக்கு கால் பண்ணிட்டு நம்ம எதா இருந்தாலும் உட்காந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க.
இவர் சப்ளையர் கூட பேசிட்டு இருப்பாங்க. இந்த பிரச்சனைய நீங்க நினைச்சா இது பண்ணலாங்கிறாங்க. ஏங்க இந்த பிரச்சனைய நான் எதுவும் பண்ண முடியாது. என் நிலைமை வந்து கைய மீறி போயிடுச்சு. கூட்ஸ் எல்லாம் நாங்க சப்ளை பண்றத ஸ்டாப் பண்ணிருவோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் ப்ராப்ளத்த சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கம்பாங்க. ஏன்னா அந்த ஃபியான்சி தான் வந்து இவருக்கு காச குடுத்து எல்லாமே பண்ணியிருக்கா. இதெல்லாம் பப்ளிக்குக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஏங்க பப்ளிக்கு தெரிஞ்சாலும் நான் எதுவும் பண்ண முடியாது. உங்ககிட்ட காசு இல்ல, ஒண்ணும் இல்ல. அதனால நாங்க சப்ளை எல்லாம் பண்ண முடியாது. உங்க இது போச்சுன்னா போயிட்டு போகுது அப்படிங்கிற மாரி வந்து இவர் சொல்லிருவாரு. ஆனாலுமே இவ கசின் வந்துருவா. கசின் வந்து என்ன சொல்லுவான்னா வந்து, நான் வந்து ஃபியான்சி அனுப்பி வச்சேன். அவங்க குரூப்லேருந்து வரேன். அதனால எங்களுக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. நீங்க வந்துட்டீங்களா? உங்களுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சது இப்பதான் வந்து அவ தான் இந்த விஷயம் எல்லாம் பண்ணியிருக்கிறான்னு சொல்லிட்டு இவங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் தான் வந்து அந்த பெரிய ப்ராஜெக்ட் இருப்பார்ல, அவர்கிட்ட போய் இவங்க அமௌண்ட் கேட்கலான்ட்டு போவாங்க. என்னன்னா வந்து நீங்க அட்வான்ஸா நீங்க காச குடுத்துருங்க. ஏன்னா எங்களுக்கு இப்ப கொஞ்சம் காசு பிரச்சனையா இருக்கு. அத நீங்க குடுத்தீங்கன்னா தான் வந்து நாங்க இன்னும் கூட்ஸ் எல்லாம் வாங்கணும். அப்பதான் வந்து எங்க ஃபேமிலிய வந்து காப்பாத்த முடியும் அப்படிம்பாங்க. இல்ல இப்போ உங்க ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்குதுன்னு தெரியுது. இப்ப நான் எப்படி தர முடியும் அப்படிங்கிறாரு. இல்ல இப்ப நீங்க குடுத்தா தான் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு ஹீரோயினும் பேசுவாங்க. ஆனாலுமே வந்து இவர் வந்து நான் குடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாரு. அப்பதான் வந்து இவரு சொல்லுவாரு, ஒரு நைட் இவள வந்து என் கூட ஸ்டே பண்ண சொல்லு. அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு காசு தந்துடுறேன். அட்வான்ஸ் பே பண்ணிட்டேன்னா உங்க ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும்பாங்க. ஹீரோ அப்படியே டேபிள்ல தட்டி ரொம்ப கோவப்படுவாரு. உங்க காசு ஒண்ணு தேவையில்ல, ஒண்ணும் இல்ல அப்படிங்க. நான் உங்கள ஃபோர்ஸ்லாம் பண்ணலையே, யோசிச்சு சொல்லுங்கன்னு தான் சொன்னேன் அப்படிம்பாங்க. ஹீரோயின் வந்து நீங்க சொல்ற கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. நீ என்ன பைத்தியமா? இவன் என்ன சொல்றான், நீ ஒத்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்க பாரு, அவளே ஒத்துக்கிறா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிம்பாங்க. ஆனாலுமே வந்து காசு வேணும்னா நீ பண்ணணும் அப்படிம்பாங்க. அங்க ஹீரோ கோவப்படுவாரு. அதனால ஹீரோயின் வந்து அவங்கள வெளியே கூட்டிட்டு வந்துருவாங்க. ஹீரோ அப்படியே கோவமா வீட்டுக்கு வந்திருப்பாரு. நீ என்ன பைத்தியமா? அவன் சொல்றதுக்கெல்லாம் நீ வந்து ஒத்துக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இப்படி ஒரு கண்டிஷன்ல தான் கம்பெனி இருக்கும்னா அப்படி ஒரு கண்டிஷனே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப கோவப்படாதீங்க. நம்ம ஏதாவது வேற வழி இருந்தா யோசிக்கலாம். ஏதாவது செகண்ட் வே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஷேர்ஸ் வந்து எல்லாமே வந்து கரெக்டான ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப வேற வழியே இல்ல. நம்ம போய் அவகிட்ட பேசாம போய் அவள்கிட்டயே ஹெல்ப் கேட்கலாம். வேற வழி இல்ல, வாங்க போய் பேசலாம்னு சொல்லிட்டு அவ ஃபியான்சி கிட்ட பேசுறதுக்காக போவாங்க. ஃபியான்சி உட்காந்துருப்பா. தெரியும் நீங்க 2 பேரும் வந்து என்கிட்ட இப்படி கெஞ்சுவீங்கன்னு தெரியுமாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து நிறைய ஃபைல்ஸ்லாம் வந்து இது காமிப்பாங்க. இந்த எவிடன்ஸ் இருக்கு. இந்த எவிடன்ஸ் வந்து நான் பப்ளிக் கிட்ட சொன்னேன்னா வச்சுக்கோங்க, நீ கண்டிப்பா வந்து ஜெயிலுக்கு தான் போகணும். வேற வழி இல்ல. அதனால எங்க ஸ்டாக்கை வந்து இது பண்ணிருப்பாங்க. என்ன நான் ஏமாத்தனேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறீங்களா? நான் ஏன் ஏமாத்தனேன்னா வந்து நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நீ இது பண்ண. அதுக்காக தான் அப்படிம்பாங்க. நம்ம 2 பேரும் சின்ன வயசுல ஒன்னா தான் வளர்ந்தோம். அந்த பழைய ரிலேஷன்ஷிப்காகவாது எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. என்ன பழைய ரிலேஷன்ஷிப்? முன்னாடி நீங்க 2 பேரும் எப்படி நடந்துகிட்டேங்காட்டி உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் வந்து ஹீரோயினுமே வந்து எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க. நீ பண்றது தப்பு அப்படிம்பாங்க. போதும் நீங்க நிறுத்துங்க, நான் உங்களுக்காகலாம் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவ ஃபியான்சி வந்து ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லிடுவா. உங்க ஃபேமிலியை வந்து நான் என்ன பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இங்க பாரு, நீ இப்படி எல்லாம் பண்ணனேன்னா நாங்க கண்டிப்பா வந்து பப்ளிக் கிட்ட போய் உன்னை ஜெயில புடிச்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஹீரோயினும் வந்து மிரட்டுவா. ஆனாலுமே வந்து வில்லி வந்து கேட்கவே மாட்டா. முடியாதுன்னு தான் சொல்லுவா. இந்த ஃபியான்சியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துருவான். என்னன்னா வந்து நீ எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லிட்டு பயந்து போவா. இங்க பாரு, எனக்கு ஒரு சான்ஸ் தரேன்னு சொன்னேன். ஆனாலுமே நீ என்னை ஏமாத்திட்டு இருக்கியா? அதனால நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். உன்னை எனக்கு கொலை பண்றேன்னா என்னன்னு பாருன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு வருவான். அவ போய் ஒளிஞ்சுக்குவா. ஹீரோ தான் வந்து அந்த கத்தியை போய் ஒடுங்கி அவளை வந்து காப்பாத்த போவாரு. ஆனாலுமே ஹீரோவாலே எதுவும் பண்ண முடியாது. அப்ப ஹீரோயின் தான் கரெக்டா வந்து எதையோ எடுத்து அவனை அடிச்சு விடுவா. அப்ப அவன் பிடிச்சி ஹீரோயினை தள்ளி விட்டுருவான். அப்பதான் வந்து ஹீரோயின் போய் அப்படியே ஹீரோயின் தலை வந்து பின்னாடி அடிச்சு அவங்களுக்கு அடிபட்டுரும். அப்ப ஹீரோ வந்து அவளையுமே வந்து பிடிச்சி அடிச்சிருவான். அடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினை போய் காப்பாத்தலான்ட்டு போவாங்க. கடைசியில பார்த்தா அவங்க தலை எல்லாமே வந்து பிளட்டா இருக்கும். அப்பதான் ஹீரோ வந்து சீக்கிரமா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து கத்துவாரு. அவங்க ஃபியான்சியுமே வந்து அப்படியே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிடுவா. ஹீரோயினை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்க. வந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து கண்ணு முழிச்சிருவாங்க. நீ எப்படியோ கண்ணு முழிச்சிட்டிய, எப்படி இருக்க, எப்படி நீ ஃபீல் பண்றேன்னு கேட்பாங்க. இல்ல நான் இப்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தலை தான் ஜஸ்ட் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வேற எதுவும் பிரச்சனை இல்லைன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்பதான் வந்து என்னாச்சு அப்படிம்பாங்க. இல்ல நீ எதுக்கு கவலைப்படாத, அவளை வந்து போலீஸ் பிடிச்சி
முடிச்சுட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவள கொலை பண்ற வந்தவங்ககிட்ட இருந்து காப்பாத்தணுங்காட்டி அதனால இப்ப ஸ்டாக் பிரைஸ்லாம் வந்து கரெக்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது இல்லாம அவருமே வந்து நமக்கு அட்வான்ஸ் பே பண்ணிட்டாரும்பாங்க. அதை கேட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ சொல்லுவாரு. நீ பிரெக்னண்டா இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து என்ன உண்மையாவா நான் பிரெக்னண்டா இருக்கிறனா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆமா, டாக்டர் இப்போ உன்னை செக் பண்ணார்ல, அப்பதான் வந்து சொன்னாங்க நீ வந்து பிரெக்னண்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படிம்பாங்க. சரி, அப்படின்னா நான் இனிமேல் வேலைக்கெல்லாம் வரல, நான் வீட்டுல இருந்து குழந்தைய மட்டுமே நல்லா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் வந்து ஹீரோ என் ட்ரீம் வந்து நாவல் ரைட்டிங் தான், ஆனாலும் அதை விட்டுறேன்பாங்க. அப்பதான் ஹீரோ சொல்லுவார், நான் உனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்றேன், நீ உன் ட்ரீமை வந்து கண்டினியூ பண்ணும்பாங்க. அதனால ஹீரோயின்மே வந்து வீட்டுல இருந்தே வந்து அந்த நாவல் ரைட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து அவங்கள கூட இருந்து நல்லா வந்து பார்த்துப்பாங்க. டைம் கரெக்டா வந்து ஹீரோவோட அம்மாவும் வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. இவ வந்து தண்ணியெல்லாம் குடுத்துட்டு, "நீங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கேன்" அப்படிம்பாங்க. "நான் ஏன் தெரியுமா இன்னைக்கு வந்தேன்? இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அன்னைக்கு நான் கேள்விப்பட்டேன். அவள கொலை பண்ண வந்தவங்ககிட்ட நீ தான் வந்து அவள காப்பாத்துனேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்ல, நீ வந்து இப்போ பிரெக்னன்ட்டா இருக்கிறியாம்மா. அதனாலயும் தான் நான் வந்தேன். உன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இன்னொருத்தவங்கள காப்பாத்துனே இல்ல. அதுக்காக தான் நான் வந்தேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எப்பதான் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஐடியால இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லைங்க ஆன்ட்டி சீக்கிரம் அப்படிம்பாங்க. இங்க பாரு, ஆன்ட்டின்லாம் நீ கூப்பிடுறத நிறுத்து. ஃபர்ஸ்ட் வந்து அம்மானே கூப்பிடு அப்படிம்பாங்க. நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, அதை நீ கண்டிப்பா கத்துக்கணும் அப்படிம்பாங்க. இவளும் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவா. 2 பேருக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே வந்து பிறந்துரும். அப்படியே அந்த குழந்தைய அப்படியே கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க 2 பேரும் வந்து அவங்க கசின்ஸ் 2 பேரும் வந்து அவ்வளோதான், எங்களுக்கு லீவ் முடிஞ்சிருச்சு, இனிமேல் எங்கனால இருக்க முடியாது, உங்களை எல்லாத்தையுமே ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த குழந்தை பாத்தியா ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு, இதெல்லாம் பெருசாச்சுன்னா வச்சுக்கவே எத்தனை பொண்ணுங்க தெரியுமா இந்த குழந்தை பின்னாடி சுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இவங்களும் அதெல்லாம் கேட்டு வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து கரெக்டா வந்து ஹீரோயினுக்கு வந்து கால் வரும். யாருன்னா அவங்க எடிட்டர் தான் கால் பண்ணுவாங்க. நீங்க எழுதின நாவல் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, அதனால வந்து டிவில நாங்க வந்து பப்ளிஷ் பண்ண போறோம், டிவி ஷோல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையாவா அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்க. அங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்றாங்க, என்னோட நாவல் வந்து டிவி சீரியல்ல வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே வந்து நீ ரொம்ப டேலண்டா இருக்கேல அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து இவங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேட் பண்றாங்க. ஹீரோவுமே வந்து அவங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேட் பண்றாங்க. கடைசியா உன் ட்ரீம் வந்து நிஜமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா வந்து குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதோட வந்து இந்த மூவி முடியுது ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.